நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க. எல்லோரும் வந்து வரும்போதே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா இந்த நீங்கள் ஃபீல் பண்ணது நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க. அண்ட் ரசிகர்கள் அவங்கள ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி. அவர் வந்து இந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்னு தான் அந்த கதையை எடுத்துருக்கு. ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ், ரிலேட்டிங் டு த பீப்புள் அப்படின்னு தான் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. முதல்ல நான் சொன்னேன், இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு. ஆனால் பட் இட் வெரி கிளியர் தட் எஸ் இட்ஸ் வில் ரீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்களாம் வந்து படம் நல்லாயிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க, நிறைய படம் பார்க்குறீங்க, உங்களுடைய டேஸ்ட், த வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம். ஏன்னா நம்ம வந்து நடிக்கும் போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம். இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா, மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவுட் சைட் பர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு முக்கிய மொழியை நாங்கள் நினைக்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷால் சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் தி பீப்புள், இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் நான் சொல்வேன். இதில் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாரும் கிடையாது. எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம், இந்த 3 BHK வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கணும். ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஹவுஸ் அண்ட் ஹோமுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹவுஸ்னால் ஒரு வீடு, ஹோம்னா அந்த வீட்டு உள்ள எல்லாரும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ். அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடையும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம். இங்கே எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், மக்களுக்கும் சரி, ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு கணேஷ் எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்களும் படம் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வரும்போதே நீங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப், ஒரு மேன்ஸ் லைஃப், த சில்ட்ரன், த ஃபேமிலி எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து we are given our best and for the audience to go and see the movie in the theatre. நீங்கள் படம் பாருங்கள், it will relate to you அப்படின்னு நான் நினைக்கிறேன்.